Hello guys, welcome to my YouTube channel. நான் உங்கள் மணி கணபதி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் ஆஃப் ஸ்டாக், பங்குகளின் அடிப்படை பகுப்பாய்வு பார்ட் 2. நம்ம ஏற்கனவே ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் சாப்டர்ல குவாலிட்டிவ் அனாலிசிஸ் அண்ட் குவான்டிட்டிவ் அனாலிசிஸ்னு பார்த்தோம். அந்த குவாலிட்டிவ் அனாலிசிஸ்ல மேனேஜ்மெண்ட் அனாலிசிஸ் பார்த்தோம், மேனேஜ்மெண்ட்டோட இன்டெகிரிட்டி அண்ட் அதர் ஸ்டப்ஸ். ஸோ இன்னைக்கு பார்க்க போகிறது குவான்டிட்டிவ் அனாலிசிஸ். அந்த குவான்டிட்டிவ் அனாலிசிஸில் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 3 அனாலிசிஸ் இருக்கு. இந்த குவான்டிட்டிவ் அனாலிசிஸ்ன்றது குவான்டிட்டிவ் விச் மீன்ஸ் எவ்வளோ கெப்பாசிட்டி இருக்குன்றது தான் குவான்டிட்டிவ். ஸோ அந்த குவான்டிட்டிவ் அனாலிசிஸில் ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது இண்டஸ்ட்ரி அனாலிசிஸ். ஸோ இந்த 3மே பெரிய டாபிக். ஸோ 3 தனித்தனி வீடியோவாக போடுறேன். இதில் ஃபர்ஸ்ட் வீடியோவில் இன்னைக்கு இண்டஸ்ட்ரியல் அனாலிசிஸ் பற்றி பார்க்க போகிறோம். தொடர்ந்து பார்க்கறதுக்கு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு நீண்ட கால முதலீட்டுக்கு நம்ம பங்கை முடிவு செய்யணும், வாங்குறதுக்கு டிசைட் பண்ணிடுறோம். சரி, அந்த பங்கு எந்த மாதிரியான இண்டஸ்ட்ரி, அந்த இண்டஸ்ட்ரி பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. அந்த இண்டஸ்ட்ரி எப்படி இயங்குது, அதுக்கு என்னென்ன இருக்கு, ஒரு ஜென்ரலா ஒரு இண்டஸ்ட்ரி எடுத்துக்கிட்டோம்னா அந்த இண்டஸ்ட்ரி எப்படி எல்லாம் ஆப்ரேட் ஆகுது, அதுக்கு என்னென்ன பேராமீட்டர்ஸ் இருக்கு, இதெல்லாம் பத்தி தெரிஞ்சுக்கிறது தான் இண்டஸ்ட்ரி அனாலிசிஸ். தொழில் பகுப்பாய்வுன்னு சொல்லலாம் தமிழ்ல. ஒரு தொழில் எப்படியெல்லாம் இயங்கும், அந்த தொழில் இயங்குறதுக்கு என்னென்னலாம் தேவை, அதனுடைய பிளஸ் என்ன மைனஸ் என்ன, அதோட லைஃப் சைக்கிள் என்ன, இதை பத்தின மொத்த விஷயங்களும் தெரிஞ்சுக்கிறது தான் இண்டஸ்ட்ரியல் அனாலிசிஸ். ஸோ இந்த இண்டஸ்ட்ரியல் அனாலிசிஸ்ல மேஜரா 4 டைப், 4 பேராமீட்டர்ஸ்னு சொல்லலாம். இந்த 4 பேராமீட்டர்ஸ்ல ஃபர்ஸ்ட் ஒன்னு சைக்கிளிக் இண்டஸ்ட்ரி, செகண்ட் சப்செட் ஆஃப் அன் இண்டஸ்ட்ரி, தேர்ட் லைஃப் சைக்கிள்ஸ் அண்ட் ஃபோர்த் கவர்மெண்ட் பாலிசிஸ். இந்த 4 விஷயத்தையும் நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கிட்டா ஒரு இண்டஸ்ட்ரியல் அனாலிசிஸை கம்ப்ளீட்டா நம்ம புரிஞ்சுக்கலாம். இந்த இண்டஸ்ட்ரி அனாலிசிஸோட ஃபர்ஸ்ட் பாயிண்டான சைக்கிளிக் இண்டஸ்ட்ரி, இதுதான் ஃபர்ஸ்ட் பேராமீட்டர். ஸோ சைக்கிளிக் இண்டஸ்ட்ரினா என்னங்க? எல்லா இண்டஸ்ட்ரியுமே ஒரு வகையில சைக்கிளிக் இண்டஸ்ட்ரி தான். பட் இந்த சைக்கிளிக் இண்டஸ்ட்ரி தான் ஒரு நாட்டினுடைய முதுகெலும்பு. அதாவது ஒரு நாடு வளருதா, அது கண்டினியூஸா வளர்ந்துகிட்டு இருக்கா, இல்ல அந்த நாடு தேஞ்சிட்டு இருக்கான்னு கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு மேஜர் கிரைட்டீரியாவே இந்த சைக்கிளிக் இண்டஸ்ட்ரி தான். மெயினான இண்டஸ்ட்ரீஸ் எதை வேணா எடுத்துக்கோங்க, ஆட்டோமொபைல் எடுத்துக்கலாம், மேனுஃபேக்சரிங் எடுத்துக்கலாம், ஃபார்மசூட்டிக்கல் எடுத்துக்கலாம். எது எல்லாம் வந்து ஃப்ரம் த ஸ்கிராச் டெவலப் ஆகுதோ எல்லாமே சைக்கிளிக் இண்டஸ்ட்ரி தான். நீங்க இந்த மேப்ல பார்க்கலாம், பீக் டவுன்னு போயிட்டு இருக்கும். அதுதான் சைக்கிளிங், வேற எதுவும் இல்லை. ஒரு மொமெண்ட்ல பீக் இருக்கும், அடுத்த மொமெண்ட்ல டவுன் ஆகும், பட் அடுத்த மொமெண்ட்ல பீக் ஆகும். பட் அதுக்கு சென்டர்ல ஒரு லைன்ல பாத்தீங்களா, அதுதான் ட்ரெண்ட் லைன்னு சொல்லுவாங்க. அந்த ட்ரெண்ட் லைன் க்ரோவா இருக்கா, அவ்வளவுதான். பட் இந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இஸ் குவைட் காமன். ஒரு மாசம் சேல்ஸ் டவுனா இருக்கும், ஒரு மாசம் சேல்ஸ் அப்பா இருக்கும். பட் போன அப்பு அடுத்த அப்போட ஜாஸ்தியா இருக்கணும். அதாவது ஜூன்ல இருந்து ஜூலை சேல்ஸ் குறையலாம், தப்பு இல்லை. ஆகஸ்ட் சேல்ஸ் அதிகமாகலாம், செப்டம்பர் சேல்ஸ் குறையலாம். ஆனால் ட்ரெண்டுங்கிறத பார்க்கணும். போன வருஷம் ஜூலையோட இந்த வருஷம் ஜூலை க்ரோத் ஆயிருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது தான் அது ஒரு வகையான வளர்ச்சி. ஸோ இதுதாங்க சைக்கிளிக் இண்டஸ்ட்ரி. நான் மேலே கொடுத்துருக்கிற சாம்பிள் மாதிரி ஒரு டாடா மோட்டர்ஸ், பஜாஜ், டிவிஎஸ், இது எல்லாமே வந்து சைக்கிளிக் இண்டஸ்ட்ரி தான். காரணம், இந்த சைக்கிளிக் இண்டஸ்ட்ரியினுடைய சேல்ஸ் தான் ஒரு நாட்டினுடைய முக்கிய பொருளாதாரத்தில் முக்கிய பங்கு வகிக்குது. நான் சொல்றது ஒரு ஜஸ்ட் ஆட்டோமொபைலில் தான். இதை நீங்கள் ஃபார்மசூட்டிக்கல் எடுத்துக்கலாம், அனதர் இண்டஸ்ட்ரியில் கூட எடுத்துக்கலாம். எந்த இண்டஸ்ட்ரியிலும் இது வந்து ஒரு சைக்கிளிக் இண்டஸ்ட்ரி, அதாவது மிகப்பெரிய இண்டஸ்ட்ரி, நாட்டினுடைய பொருளாதாரத்தை நிர்ணயிக்கக்கூடிய இண்டஸ்ட்ரீஸ். இந்த இண்டஸ்ட்ரீஸ் என்னென்ன மாதிரியான இன்ஃப்ளூயன்சஸ் எல்லாம் பண்ணுதுன்னா, ஜிடிபி, கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட், ஒரு நாட்டினுடைய ஜிடிபியை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு பெரிய சக்தி இந்த சைக்கிளிக் இண்டஸ்ட்ரீஸ்க்கு இருக்கு. ஃபார் அன் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஜிடிபி கால்குலேட் பண்றதுக்கு என்னென்ன இண்டஸ்ட்ரீஸ் எடுப்பாங்கன்னா, மேஜரா என்னென்ன இண்டஸ்ட்ரீஸ் அந்த சைக்கிளிக் இண்டஸ்ட்ரியில் வருதோ அதை எடுத்து அதனுடைய சேல்ஸ் கால்குலேட் பண்ணி அதனுடைய ப்ராஃபிட்டை கால்குலேட் பண்ணி தான் ஒரு கண்ட்ரியோட ஜிடிபியை வந்து அவங்க டிட்டர்மைன் பண்ணுவாங்க. செகண்ட், கன்சியூமர் ஸ்பெண்டிங் லெவல்ஸ், கன்சியூமருடைய வாங்கும் சக்தி. கண்டிப்பா நான் இதுல கொடுத்துருக்க எக்ஸாம்பிள் பாருங்க, டாடா மோட்டர்ஸ். உங்ககிட்ட நல்ல காசு வந்தாதான் ஒரு நல்ல கார் நீங்க வாங்க முடியும், அது மாருதியோ டாட்டாவோ. காசு இல்ல, மக்கள்கிட்ட கன்சியூமர்கிட்ட காசு இல்லைன்னா டாடா மோட்டர்ஸோட சேல்ஸ் டவுன் ஆகும், டூ வீலர்ஸோட சேல்ஸ் டவுன் ஆகும். அண்ட் தென் எனிதிங், ஒரு ரெஃப்ரிஜிரேட்டரோட சேல்ஸ் டவுன் ஆகும், டெலிவிஷன்ஸோட சேல்ஸ் டவுன் ஆகும், மொபைல் ஃபோன் கம்பெனிஸோட சேல் டவுன் ஆகும். ஸோ இந்த மாதிரி டவுன் ஆகிறது, கன்சியூமரோட ஸ்பெண்டிங் லெவல் குறையிறத இந்த சைக்கிளிக் இண்டஸ்ட்ரியோட சேல்ஸ் கண்டிப்பாக காட்டி கொடுத்துரும். அண்ட் இந்த சைக்கிளிக் இண்டஸ்ட்ரீஸ் ஒரு இண்டிகேட்டர்ஸாகவும் யூஸ் ஆகுது. என்னென்ன விஷயமான இண்டிகேட்டர்ஸ் ஆகுதுன்னா, பிஎம்ஐ, பர்ச்சேசிங் மேனேஜர்ஸ் இண்டெக்ஸ், அதாவது
ஒருத்தருடைய வாங்கும் சக்தி, பர்ச்சேஸ் பண்ற சக்தி. அடுத்தது ஐஐபி, இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன். இவங்க எவ்வளோ ப்ரொடக்ஷன் நடக்குது. அண்ட் ஆப்வியஸா ப்ரொடக்ஷன் அப்படின்றது ஒரு சேல்ஸை டிபெண்ட் பண்ணி தான். நான் சேல்ஸே இல்லைங்கும் போது மறுபடியும் அடுத்த மாதம் யாருமே ப்ரொடக்ஷன் பண்ண மாட்டாங்க. ஸோ இட் ஷோஸ் த இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் டூ. அண்ட் தேர்டு சிபிஐ, கன்சியூமர் ப்ரைஸ் இண்டக்ஷன். ஸோ டிமாண்ட் அண்ட் சப்ளை தான் ஒரு பொருளாதாரத்துக்கு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இங்கே கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ்னா ஒரு கன்சியூமரால் எவ்வளோ வாங்க முடியும். இப்போ நாம் இந்த ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டாட்டா ஒரு கார் விடுறாங்க, அந்த காருக்கு ஒரு ரேட் வைக்கிறாங்க, பட் கன்சியூமர்ஸால் வாங்க முடியல, சேல் டவுன் ஆகுது. இமீடியட்டாக நெக்ஸ்ட் ஒரு குவார்ட்டரில் பார்த்தீங்கன்னா அந்த காரோட ரேட் கொஞ்சம் கம்மி பண்ணுவாங்க. ஏன்னா தட் ஷோஸ் கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் இஸ் லோ, தென் தே கான்ட் ஏபிள் டு செல் த ப்ராடக்ட் ஃபார் அ ஹையர் ரேட். ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயத்தையும் நம்ம டிட்டர்மைன் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபோர்த், இட் இஸ் க்ளோஸ் டு ஸ்டாக் மார்க்கெட் ஆஸ்பெக்ட்ஸ் தட் டிரைவ் த சைக்ளிக் ஸ்டாக்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் ப்ரைசஸ். இபிஎஸ், ஏர்னிங்ஸ் பர் ஷேர் அண்ட் பிஇ ரேஷியோ, இந்த மாதிரியான விஷயங்களையும் மேஜராக இந்த சைக்ளிக் இண்டஸ்ட்ரியை வந்து டிசைட் பண்ணுது. ஸோ இந்த இபிஎஸ், பிஇ ரேஷியோ எல்லாமே நம்ம அடுத்து வரக்கூடிய எக்கானமி அனாலிசிஸ் அண்ட் கம்பெனி அனாலிசிஸில் பார்க்கலாம். பட் ஜென்ரலாக நீங்கள் இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம சைக்ளிக் இண்டஸ்ட்ரி பற்றி பார்த்தோம். அடுத்தது சப்செட் ஆஃப் இண்டஸ்ட்ரினா என்னங்க? இட்ஸ் நத்திங் பட் இட்ஸ் அ செக்டார். பேசிக்காகவே இண்டஸ்ட்ரிக்கும் செக்டாருக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் இருக்கு. ஸோ இண்டஸ்ட்ரி அப்படின்றது ஒரு லார்ஜ், செக்டார்ன்றது அதில் ஒரு பிரிவு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரினா அதில் நான் போட்ட எக்ஸாம்பிள் பாருங்க, டாடா அண்ட் பஜாஜ், தே ஆர் இண்டஸ்ட்ரீஸ். பட் செக்டார் அப்படிங்கும்போது அதில் இருக்கக்கூடிய உதிரி பாகங்கள், அதை தான் நம்ம செக்டர்னு சொல்லுவோம். கீழே பார்த்துருப்பீங்க, எக்ஸைட் பேட்டரி இருக்கு, டயர்ஸ் இருக்கு. ஸோ இது எல்லாம் செக்டார்ஸ். ஸோ ஒரு இண்டஸ்ட்ரியில் மல்டிபிள் செக்டார்ஸ் இருக்கும், அதில் ஒரு செக்டார்ஸ் இது எல்லாமே ஆட்டோ ஆக்சிலரேஷன் வாங்க சொல்லுவேன், மோட்டார் உதிரி பாகங்கள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி கம்பெனிஸ் வந்து செக்டர்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த செக்டர் அனாலிசிஸும் ரொம்ப முக்கியம் இண்டஸ்ட்ரி அனாலிசிஸில். செக்டருனுடைய க்ரோத்தும், ஒரு செக்டர் க்ரோத் ஆனாதான் அதை நம்பி இருக்கிற ஒரு இண்டஸ்ட்ரி க்ரோ ஆகும். ஃபார் அன் எக்ஸாம்பிள், உங்களுக்கு பேட்டரி சரியாகவே இல்லை, இங்கே இருக்கிற கம்பெனி சரியாக பேட்டரி ப்ரொடியூஸ் பண்ணவே இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக காரினுடைய அந்த ஹெட்லேம்போட பவரோ, அந்த பேட்டரியை வச்சு இயங்கக்கூடிய மற்ற கெப்பாசிட்டிஸ், என்னென்ன எலக்ட்ரானிக் திங்ஸ் அந்த காரில் ஆப்ரேட் ஆகுதோ அது எதுவுமே சரியாக ஒர்க் ஆகாது, ஆட்டோமேட்டிக்காக அந்த கார் ஃபெயிலியர் மாடல் ஆகிடும். ஸோ இந்த செக்டரும் ரொம்ப 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 முக்கியம் இண்டஸ்ட்ரி அனாலிசிஸில். Sector analysis is assessment of economic and financial condition of prospect of given sector of the economy. Sector analysis serves to provide an investor with a judgment about how well companies in the sector are expected to perform. இந்த செக்டர் அனாலிசிஸ் ரெண்டு வகையான அனாலிசிஸ் பண்ணலாம். இந்த ரெண்டு வகையான அனாலிசிஸ் மூலமாக அந்த கம்பெனி எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதுங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்று டாப் டவுன் அப்ரோச். டாப் டவுன் அப்ரோச்னா இட்ஸ் ஈஸி, மேலேருந்து கீழே வருது, எது பெரிய விஷயமோ அதுலேருந்து ஆரம்பித்து சின்ன விஷயத்தில் முடிக்கிறது. அந்த கம்பெனியோட டோட்டல் சேல்ஸில் ஆரம்பித்து கடைசியில் அந்த கம்பெனியினுடைய ஒரு பாட்டம் லெவல் எம்ப்ளாயியோடைய சேலரி வரைக்குமான ஒரு அப்ரோச் தான், அனாலிசிஸ் தான் டாப் டவுன் அப்ரோச். செக்டர் ரொட்டேஷனல் அப்ரோச் அப்படின்றது நத்திங் பட் அந்த கம்பெனியுடைய வளர்ச்சி அந்த நாட்டுக்கும் அந்த சமூகத்துக்கும் எந்த வகையில் உபயோகப்படுது, அந்த செக்டர் க்ரோ ஆனால் எவ்வளோ அன்எம்ப்ளாய்மெண்ட் கேசஸ் ஸ்டாப் ஆகும், அந்த செக்டர் க்ரோ ஆனால் அந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் கேசஸ் எவ்வளோ பேருக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். இந்த மாதிரியான அனாலிசிஸ் செக்டர் ரொட்டேஷன் அனாலிசிஸ். லைஃப் சைக்கிள்ஸ்னால் வாழ்க்கை சுழற்சின்னு சொல்லுவாங்க. ஒரு மனுஷன் பிறக்கிறான், வளர்றான், முதுமை அடைகிறான், இறக்குறான், இதே தாங்க சேம். எந்த ஒரு இண்டஸ்ட்ரிக்கும் எந்த ஒரு நிறுவனத்துக்கும் எக்ஸாக்ட்லி சொல்ல போனால் அந்த நிறுவனத்துக்கும் ஒரு லைஃப் சைக்கிள் இருக்கு. அது ஸ்டார்ட் அப்பாக இருக்கும், வளரும், அதுக்கப்புறம் அதனை பற்றின ஒரு மார்க்கெட் பூம் ஆகும், அதுக்கப்புறம் ஒரு நல்ல மெச்சூர்டான நிலைமை அடையும், அதுக்கப்புறம் டிக்ளைன் ஆகிடும். அதுதான் சைக்கிளிக் இண்டஸ்ட்ரினா, அதுதான் நத்திங் பட் the growth and the probability of an industry move along with the business cycle. During the boom period they enjoy growth and during the depression they suffer setback. உண்மையா நல்ல பூம் பீரியட்ல என்ஜாயா இருக்கும், ஒரு நல்ல டிப்ரெஷன் டைம்ல அது டவுன் ஆக ஸ்டார்ட் ஆகும். நான் சொன்ன அதே எக்ஸாம்பிள்ஸ் தான் ரெஃப்ரிஜரேட்டர், வாஷிங் மிஷின்ஸ் அண்ட் கிச்சன் ரேஞ்ச் ப்ராடக்ட்ஸ். அது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல மார்க்கெட் இருக்குமோ நல்ல பூமில் இருக்கும், ரெசிஷன் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னா அதனுடைய சேல்ஸ் எல்லாமே டவுன் ஆகிடும். ஸோ சிம்பிள்.
ஸோ இதுதாங்க ஒரு லைஃப் சைக்கிள். இதில் ஒரு ப்ராடக்ட் நம்ம எக்ஸாம்பிள் எடுத்துட்டு அதனுடைய லைஃப் சைக்கிள் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ப்ராடக்ட் தான், நம்ம டே டு டே லைஃப்ல யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்த ப்ராடக்ட் தான். அந்த ப்ராடக்ட்டை வச்சு நம்ம லைஃப் சைக்கிள் எப்படி ஆப்ரேட் ஆகுதுன்றது நம்ம கண்டுபிடிக்கலாம். லைஃப் சயின்சஸோட பெஸ்ட் எக்ஸாம்பிளா நோக்கியா நம்ம பார்க்கலாம். நம்ம 90s கிட்ஸ் எல்லாருக்குமே தெரியும் நோக்கியா வந்து எப்படி ஒரு அன்ஃபர்கட்டபிளான ஒரு பிராண்ட் அப்படின்றது. முதல்ல நம்ம செல்போன் டச் பண்ணி பேச ஆரம்பிச்ச காலத்துலேருந்து இன்னைக்கு வந்திருக்கிற அட்வான்ஸ் ஃபோன் வரைக்கும் எல்லாத்தையும் நம்ம அனுபவிக்கிறோம். இருந்தாலும் நோக்கியாவை நம்ம கண்டிப்பாக மறக்க முடியாது. ஸோ நோக்கியா வந்து ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள் இந்த லைஃப் சைக்கிள் மெத்தடுக்கு. ஸோ நோக்கியா பார்த்தீங்கன்னா அதோட ஸ்டார்ட் அப் ஸ்டேஜ் எப்போ ஆரம்பிச்சுன்னா 95 to 2000. அந்த ஸ்டேஜில் கஸ்டமர் டிமாண்ட் ரொம்ப லிமிட்டாக தான் இருந்தது. 95ல நம்ம ஊரில் அவ்வளோ யாரும் மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணல, ரொம்ப லிமிட்டாக தான் இருந்தது. அண்ட் ப்ராடக்டோட ஃபியூச்சர் பர்ஃபார்மன்ஸை பற்றி யாருக்கும் பெருசாக தெரியாது. ஸோ மொபைல் ஃபோன்னா பேச தான், வேற எந்த விஷயத்துக்கும் இல்லைன்னு சொல்லிட்டு. அண்டு காம்ப்ளிமெண்ட்ரி ப்ராடக்ட்லாம் எதுவும் கொடுக்கல, ஜஸ்ட் ப்ராடக்ட் தான் இருந்தது. அண்ட் அவங்களோட ப்ராஃபிட்டபிள் கம்மியாக இருந்தது, விலையும் ஜாஸ்தியாக இருந்தது. அதுதான் ஸ்டார்ட் அப் ஸ்டேஜ் நோக்கியாவுக்கு. அடுத்த க்ரோத் ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா அந்த ப்ராடக்ட் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாரையும் அட்ராக்ட் பண்ணி, நோக்கியா எல்லாரையும் அட்ராக்ட் பண்ணி ஒரு பிகர் மார்க்கெட் செக்மெண்ட்டுக்கு வந்துச்சுங்க. நம்ம சென்னையிலலாம் கூட ஃபேக்ட்ரிஸ் ஆரம்பிச்சாங்க, ரொம்ப பயங்கரமாக பூம் ஆச்சு. ஸோ க்ரோத் ஆக ஆரம்பிச்சுது. அண்ட் ப்ராஃபிட்டபிலிட்டி நோக்கியா நல்லா அதை ஆரம்பிச்சாங்க. ப்ளஸ் அதோட சேல்ஸ் அண்ட் வேல்யூ வந்து கஸ்டமர்கிட்ட நல்லா இன்க்ரிமெண்ட் ஆச்சு. பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 2002லேருந்து 2008 வரைக்கும் சொல்லலாம். அது ஒரு மொபைல் ரெவல்யூஷன்னே சொல்லலாம். அந்த டைமில் தான் 90s கிட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அடல்ட்ரேஷன் ஏஜில் இருந்தாங்க. அப்படியே டக்குன்னு புதுசாக வந்துட்டு இருக்கும். நோக்கியா 1100 வந்தது, அதுக்கப்புறம் அது 2300 வந்தது, அப்புறம் நோக்கியாவில் கலர் மொபைல் வந்தது, சாங் வைக்கிற மாதிரி வந்தது, 2G சப்போர்ட்டில் வந்தது. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு க்ரோத் ஸ்டேஜ்னு சொல்லலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஷேக் அவுட் ஸ்டேஜ். இது நார்மலாக வந்து லைஃப் சைக்கிளில் நிறைய இடத்துல யூஸ் பண்ண மாட்டாங்க, ஒன்லி ஸ்டார்ட் அப் க்ரோத் மெச்சூரிட்டி டிக்ளைன் தான் போடுவாங்க. பட் இந்த ஷேக் அவுட் ஸ்டேஜை ஒரு பங்கு வாங்குற ஒரு ஷேர் ஹோல்டராக நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நிறைய கம்பெனிஸ், ஃபார்ச்சுனேட்லி நோக்கியா அந்த ஷேக் அவுட் ஸ்டேஜுக்கு போகலை. பட் சில கம்பெனிஸ், ஃபார் அன் எக்ஸாம்பிள் நம்ம சொல்லலாம், இந்த பேஜர்னு ஒன்று வந்தது. அந்த பேஜர் அது வந்து ஷேக் அவுட் ஸ்டேஜ்லேயே காணாமல் போயிடுச்சு. ஷேக் அவுட் இஸ் நத்திங் பட் ஒரு க்ரோத் ஸ்டார்ட் ஆகும், ஒரு பூம் ஸ்டார்ட் ஆகும், அங்கேயே பார்த்தீங்கன்னா அவங்க டிக்ளைன் ஆகிடுவாங்க. அவங்களால ஒரு மெச்சூரிட்டி வர முடியாது. சொல்லப்போனால் இது வந்து நம்ம பிஞ்சிலேயே பழுக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான். இது வந்து வளரும்னு எல்லாம் நம்புவாங்க, ஆனால் வளராமல் போயிடும் புதுசுன்னு. ஸோ அதுதான் ஷேக் அவுட் ஸ்டேஜ். யூ கேன் see that some business are naturally eliminated because they are unable to grow along with the industry or still generating a negative cash flow. Some companies merge with the competitors or acquired by those who were able to obtain bigger market shares at the growth stage. இன்னொரு எக்ஸாம்பிள் கூட சொல்லலாம். நம்ம ஆர்குட்னு ஒன்று நிறைய பேர் யூஸ் பண்ணியிருப்பாங்க 90s கிட்ஸில். ஃபேஸ்புக் வந்தோடனே ஆர்குட் காணாமல் போச்சு. பட் இனிஷியலாக ஆர்குட் ஸ்டார்ட் ஆகி செமையாக க்ரோ ஆச்சுங்க. ஆனால் அதுக்கப்புறம் ஃபேஸ்புக்கு யூடியூப் எல்லாம் பாப்புலர் ஆனோடனே ஆர்குட் புஸ்ன்னு காணாமல் போயிடுச்சு. ஆர்குட் இஸ் த பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் ஷேக் அவுட் ஸ்டேஜ். அடுத்தது பார்த்தீங்கன்னா மெச்சூரிட்டி ஸ்டேஜ். மெச்சூரிட்டி ஸ்டேஜ் தான் பக்காவான ஸ்டேஜ். நிறைய கம்பெனிஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்ஃபோசிஸ், இன்னைக்கு அட் ப்ரெசென்ட் டிசிஎஸ், இந்த மாதிரி பல கம்பெனி, சாம்சங், அது எல்லாமே இன்னைக்கு மெச்சூரிட்டி ஸ்டேஜில் இருக்குது. நோக்கியாவும் மெச்சூரிட்டி ஸ்டேஜில் இருந்தது 2008 2011. எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா அந்த டைமில் அந்த கம்பெனியினுடைய ரெவின்யூ நல்லா இருக்கும், அந்த இண்டஸ்ட்ரி வெல் எஸ்டாப்ளிஷ்டாக இருக்கும், அண்ட் அது ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட் அடைஞ்சிருக்கும். அதாவது அந்த இண்டஸ்ட்ரிக்கு தேவையான, அதாவது மொபைல் ஃபோன் எவ்வளோ பேருக்கு தேவையோ அத்தனை இலக்கையும் அதை அடைஞ்சிருக்கும். நோக்கியாவும் அதே தான் பண்ணுச்சு. 2G யூஸ் பண்ணவங்க நிறைய பேர் நோக்கியா ஃபோன் கையில் வச்சுருந்தாங்க. எங்கே திரும்பினாலும் நோக்கியா ஃபோனாக இருந்தது. ஸோ அவங்களுக்கும் இண்டஸ்ட்ரியில் என்ன நீடோ அதை சாட்டிஸ்ஃபை பண்ணி அவங்க ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட்டை அடைஞ்சு விட்டாங்க. அண்ட் ஃபைனல் ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா டிக்ளைன். ஸோ டிக்ளைன் ஸ்டேஜ்ன்றது லாஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் த லைஃப் சைக்கிள். கண்டிப்பாக எந்த ப்ராடக்ட்டும் ஒரு லெவலுக்கு மேலே தாங்காது, அதை யூஸ் பண்ணி தூக்கி போட்டுருவாங்க. அந்த டைம் தான் டிக்ளைன் ஸ்டேஜ். ஸோ அந்த ப்ராடக்ட்டுக்கு காம்படிட்டர்ஸ் நிறையா வந்துடுவாங்க. தன்னை தானே அந்த ப்ராடக்டை அப்டேட் படுத்திக்காமல் இருக்கும், அந்த கம்பெனி அப்டேட் படுத்திக்காமல் இருக்கும். அதனால அது டிக்ளைன் ஸ்டேஜுக்கு போக ஆரம்பிச்சிடும். ஸோ நோக்கியாவும் அதே மாதிரி தான் ஆரம்பிச்சது. 2011-12க்கு அப்புறம் எக்ஸாக்ட்லி சாம்சங் ஒரு பூம் ஆச்சு, ஆண்ட்ராய்டு ஃபோன்ஸ் பூம் ஆச்சு, ஆண்ட்ராய்டு பூம் ஆச்சு. நோக்கியாவும் என்னென்னமோ பண்ணாங்க, மைக்ரோசாஃப்டோட டைப் பண்ணாங்க, ஒன்றும் நடக்கவில்லை. கடைசியில் இப்பவும் இருக்குது நோக்கியா, பட் இருந்தாலும் அது ஒரு டிக்ளைன் ஸ்டேஜில் இருக்கிற கம்பெனியாக தான் இருக்குது.
இது தாங்க கிளாசிக்கான நோக்கியா லைஃப் சைக்கிளோட எக்ஸாம்பிள். கைஸ், இந்த செக்டர் வைஸ் அனாலிசிஸ் அப்படின்றது வந்து லைஃப் சைக்கிளோட ஒரு பார்ட்டாக வச்சுக்கலாம். ஒரு பங்கை வாங்குறதுக்கு முன்னாடி அந்த பங்கு என்னென்ன செக்டரில் இருக்கோ அந்த செக்டரில் என்னென்ன நம்ம பார்க்க வேணுங்கிறத வந்து குயிக்காக நம்ம ஒரு கீ பாயிண்ட்ஸாக பார்த்துடலாம். ஸோ நீங்கள் ஒரு பேங்க் அண்ட் என்பிஎஃப்சி ஷேர் வாங்குறதா இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் பார்க்கக்கூடாத விஷயங்கள் என்னென்னா, அதோட டெப்ட் பார்க்கக்கூடாது. ஏன்னா பேங்க்குக்கு முக்கியமான வேலையை டெப்ட் கொடுக்குறது தான். ஆப்ரேட்டிங் கேஷ் ஃப்ளோ அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்க்கக்கூடாது. ஏன்னா அவங்க ஆப்ரேட்டிங் கேஷ் ஃப்ளோன்ற விஷயமே அவங்களுக்கு செட் ஆகாது பேங்க் அண்ட் நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனிஸ்க்கு. அண்ட் இன்வென்ட்ரி ஆப்வியஸாக அவங்க ஒன்றும் வாங்க போகிறது இல்லை, வாங்கி விற்கிற வேலையே கிடையாது. இன்வென்ட்ரி டர்ன் ஓவர் நம்ம பார்க்கக்கூடாது. ஆனால் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, காசா கரண்ட் அக்கௌண்ட் அண்ட் சேவிங்ஸ் அக்கௌண்ட்ஸ் எவ்வளோ க்ரோவாக இருக்குது, அண்ட் நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் அப்படின்றது தான் ஒரு பேங்க்குக்கு ஒரு ஃபினான்ஸ் கம்பெனிக்கு வருமானத்துக்கான முக்கியமான விஷயம். அதை பார்க்கணும். அண்ட் என்பிஏ நான் பெர்ஃபார்மிங் அசெட்ஸ் அது எவ்வளோ இருக்குன்றதை பார்க்கணும். ஸோ எகைன் இது பற்றின கிளாரிட்டி வந்து கண்டிப்பாக உங்களுக்கு அடுத்த அனாலிசிஸ், எக்கானாமிக் அனாலிசிஸ் அண்ட் கம்பெனி அனாலிசிஸில் தான் காசானா என்ன, பேலன்ஸ் ஷீட் அதெல்லாம் என்னென்ன பார்க்கலான்றதை நான் சொல்லுவேன். பட் இப்போதைக்கு இண்டஸ்ட்ரியோட பங்கு வாங்க போகிறோம், ஒரு இண்டஸ்ட்ரியில் ஒரு பங்கு வாங்க போகிறோம்னா அந்த இண்டஸ்ட்ரி என்ன இண்டஸ்ட்ரியோ அந்த இண்டஸ்ட்ரியில் நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயங்களை மட்டும் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ எஃப்எம்சிஜியை பொறுத்த வரைக்கும் இன்வென்ட்ரி டர்ன் ஓவர் கண்டிப்பாக பார்க்கணும். எஃப்எம்சிஜின்றது ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் குட்ஸ். ஸோ ஒரு கன்சியூமர் குட்ஸை வாங்கி விற்கிறது, அதனுடைய இன்வென்ட்ரி கண்டிப்பாக டர்ன் ஓவர் நல்லா இருந்ததுன்னா அந்த கம்பெனி நல்லா பர்ஃபார்ம் பண்ணும். ஸோ டெலிகாம் இண்டஸ்ட்ரி ஏர்டெலோ ஜியோவோ வாங்க போகிறீங்கன்னா அந்த நிறுவனத்துடைய பேலன்ஸ் ஷீட்டில் நீங்கள் ஆவரேஜ் ரெவென்யூ பர் யூசர் ARPU பார்க்கணும். ஒரு யூசர்கிட்ட எவ்வளோ ரெவென்யூ வருது அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம் அந்த டெலிகாம் இண்டஸ்ட்ரிக்கு. ஸோ நீங்கள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்பெனிஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஒரு பில்டிங் கம்பெனி, ஒரு ரியல் எஸ்டேட் கம்பெனி நீங்கள் பார்க்குறீங்கன்னா அதனுடைய ஆர்டர் புக்ஸை பார்க்கணும். அவங்கக்கிட்ட எவ்வளோ ஆர்டர் கையில் இருக்குது, எவ்வளோ அப்பார்ட்மெண்ட்ஸ் கையில் இருக்குது, எவ்வளோ சேல் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ சேல்ஸ் ஆர்டர் கையில் இருக்குன்றதை பார்க்கணும். ஆட்டோமொபைல் ஆஸ் நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் ஆட்டோ சேல்ஸ் மந்த்லி ரிலீஸ் பண்ணுவாங்க ஒரு கம்பெனிஸும். ஹீரோ ஹோண்டா, பஜாஜ், டூ வீலரில் பார்த்தீங்கன்னா ஹீரோ ஹோண்டா, பஜாஜ், டிவிஎஸ், எல்லா கம்பெனிஸும், யமஹா, அவங்க எல்லாமே மந்த்லி அவங்க சேல்ஸ் போடுவாங்க. அந்த சேல்ஸை வச்சு அந்த இண்டஸ்ட்ரி க்ரோ ஆகுதுன்னு பார்த்துக்கலாம். அண்ட் ஃபைனலி ஆயில் அண்ட் கேஸ் செக்டர். ஸோ குரூட் ஆயிலோட ப்ரைஸ் என்ன, கவர்மெண்ட் பாலிசிஸ் அங்கே என்னென்ன இருக்குது, அதை டிசைட் பண்ணி தான் ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரி வந்து நம்ம பங்கை வந்து வாங்குறதுக்கு டிசைட் பண்ணோம். ஸோ இதெல்லாம் ஒரு கீ பாயிண்ட்டு. ஒரு இண்டஸ்ட்ரியில், இந்த இண்டஸ்ட்ரியில் நம்ம பங்கு வாங்கினோம்னா அந்த இண்டஸ்ட்ரியினுடைய பேலன்ஸ் ஷீட் ஆர் அந்த இண்டஸ்ட்ரியினுடைய ஒரு என்ன சொல்கிறது, அந்த இண்டஸ்ட்ரியினுடைய ஒரு புக்கில் நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயங்கள் இதுதான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ். என் பேர் மணி கணபதி, என்னோட சேனல் மணி கணபதி. என்னோட யூடியூப் சேனலில் கண்டினியூஸாக ஃபினான்ஸ், எக்கனாமிக்ஸ் அண்ட் பொலிட்டிக்கல் ரிலேட்டட் வீடியோஸ் கண்டினியூஸாக பண்ணிகிட்ருக்கேன். ஸோ என்னோட வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அண்ட் ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் என்னோட யூடியூப் சேனல்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Until I'm signing off. Thank you.